வணக்கம். டிடிகே தலைமுறை யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். திராவிட தமிழர் கட்சியிலேருந்து. சரி. இந்த ஜனவரி 6 அருந்ததியர் உள் இடம் ஒதுக்கீடு 3% பாதுகாப்பு பேரணின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அருந்ததியர் உள் இடம் ஒதுக்கீடு 3% எதனால இதை நீங்கள் பேரணியாக கொண்டு போகிறீங்க? இதில் உங்கள் அடுத்த தலைமுறைக்கா இல்லை இது உங்களுக்கா? திராவிட தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர், கன்னியாகுமரி மாவட்டம், அன்பழகன். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணிங்கிறது வெறுமனையே நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் நம்ம மக்கள் எவ்வளோ படித்தாலும் உள்ஒதுக்கீடு போக முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலையிலையும் இருக்குது. பிறகு இந்த உள்ஒதுக்கீடு கலைஞர் தான் பெற்று தந்தார் நமக்கு. இந்த கலைஞர் அதை நீர்த்து போக வகையில் டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவங்கெல்லாம் இதை எதிர்த்து 3% கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மிக வீரியமாக அவங்களும் பேரணி பண்ணுறாங்க, கோர்ட்டில் முறையிடுறாங்க. அப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாதான் நம்ம வருங்கால சந்ததிகள். இப்போ அருந்ததியர் மக்கள் தொகை கணக்கீடு வச்சு பார்த்தோம்னா 6% இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிட தமிழர் கட்சியிலேருந்து அண்ணன் வெண்மணி அண்ணன் மக்கள் தொகை அடிப்படையில், அருந்ததியர் மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ 6% இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கொடுக்குற உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அடிப்படையில் 3% இடஒதுக்கீடு பாதுகாக்கணுங்கிறது முதலாய கட்டாயமாக இருக்கு. ஆமாம், அதனால் அனைத்து அருந்ததியர் மக்களும் இந்த அருந்ததியர் கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டு இந்த தமிழக அரசை ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பேரணி. இந்த பேரணி தமிழக அரசை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த மக்களுக்கு இந்த 3% இடஒதுக்கீடு பாதுகாப்பு, இந்த பாதுகாக்கிறதுக்காண்டி பேரணி நம்ம பண்றோம். அதுக்கு அடுத்த கட்டமா இது 6% இடஒதுக்கீடுக்கு அடுத்த கட்ட முயற்சியா இந்த அருந்ததியர் கூட்டமைப்பு சங்கத்திலிருந்து ஐயா அதியமானும், அண்ணன் வெண்மணி மற்றும் பிடி கல்யாண சுந்தரம் தோழர் எல்லாரும் சேர்ந்து நிறைய அமைப்பு தோழர்கள்லாம் வர்றாங்க. இது நம்ம வெறுமனையே நம்ம சொல்ல முடியாது. நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, வருங்கால சந்ததிகள் இன்னைக்கு என்ன சொல்றது, இதோட முடிஞ்சு போறது இல்லை. நம்ம இந்த போராட்டம் வீரியமா இந்த தமிழக அரசுக்கு எடுத்து சொல்லும்போது நமக்கு கட்டாயம் இது வெற்றி கிடைக்கும். எல்லாரும் ஒன்று கூடுவோம். ஜனவரிக்கு 6 அன்றைக்கு எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பேரணியாக தமிழக அரசுக்கு இருக்கணுங்கிறது திராவிட தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் அன்பழகன், நான் அனைவரும் குடும்பமாக வரணும். அதுதான் என்னோட கோரிக்கை. என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, திராவிட தமிழர் கட்சி மாநில தலைவர் அண்ணன் வெண்மணி, பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கான கோரிக்கை. நம்ம இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி முக்கியமான ஒரு பேரணி. அனைவரும் வாங்க, இந்த வேண்டுகிட்டு இந்த பாதுகாப்பு பேரணியை உறுதி செய்கிறோம். அதுக்காண்டி இந்த பேரணிக்கு நாங்கள் போகிறோம். கன்னியாகுமரி மாவட்ட மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அன்பழகன்.